எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, "நீ ஃபாரெவர்" படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரி, இந்த படத்த யார் எடுத்திருக்காங்கன்னா, அசோக் குமார் கலைவாணி அப்படின்றவர் தான் இந்த படத்த எடுத்திருக்காரு. சரி, படத்துல கான்செப்ட் போலாமா? எல்லாரும் என்னடா எல்லா படத்துலயும் லவ்வுன்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் புதுசா எதுனா பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த படத்துல என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து லவ் எப்படி பண்றதுன்னே தெரியல. அதனால வந்து டேட்டிங் ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலியமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு 3 பொண்ணுங்கள பார்க்குறாங்க. அவங்க வேற வேற ஆங்கிள்ல பேசுறாங்க. ஒரே வார்த்தையில சொல்லப்போனா ஒரு 18+ கன்டென்ட் வந்து 1 ஹவருக்கு இவ்வளவு அமௌண்ட் வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் செட் ஆகல. அப்புறம் லாஸ்டா ஒரு டைம் ஒரு பொண்ண ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து பேசுறா, அப்படியே லவ்வா கனெக்ட் ஆகுது. இவரு அப்படியே நம்மள மெய் மறந்து அப்படியே அந்த பொண்ண லவ் பண்ணி சும்மா மாஸா போறாரு. ஆனா அவ ஒரு ஃபிக்ஸிங் போட்டு வந்தா பாருங்க. இவ வந்து படத்துல கதை எழுதி கதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது படம் வந்து இதா இருக்கு. நீயே ஒரு லவ் பண்ணி அந்த கதையை எழுதிட்டு வான்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் சொல்ல, இந்த நாய் என்ன பண்ணுது, அதை கேட்காத நம்ம ஒரு சும்மா தான் பண்ணி பார்க்கலாமே டேட்டிங் ஆப் டவுன் பண்ணி பண்ணா நம்ம ஹீரோ மாட்டிக்கினாரு. அப்புறம் வந்து அவங்க கூட கனெக்ட் ஆகி இவரு எப்படி அவங்கள கேர் பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இது கரெக்ட்டா போகுமா? போகாதா? லவ்னா என்ன? 18+ மட்டும் தான் இருக்காங்களா? இல்ல வேற எதனா ஷேர் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி அவ ஒரு சர்வே ரிசர்ச் மாரி பண்ணிட்டு இருக்கிறா. லவ்வ வந்து அவ ரிசர்ச்சா பண்றா. டேட்டிங் ஆப்ப பயன்படுத்தி. இவரு வந்து அதுதான் லவ்வுன்னு நெனச்சுக்கிட்டு அத ஒரு வாழ்க்கையாவே இருக்கிறாரு. அதக்கூட என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஹீரோவோட வீட்ல வந்து அவங்களுக்கு அப்பா, அம்மா சொல்றது தான் கேட்கணும். அவங்களோட அக்காவோ, தங்கச்சியோ ஓடி போயிட்டாங்கன்றதுனால, நீயும் வீட்ல தான் இருக்கணும்னு ஒரு பொண்ண ட்ரீட் பண்ற மாரி ஹீரோவ ட்ரீட் பண்றாங்க. இவரும் ஓடி வந்துடுறாராம் வீட்ட விட்டு ஒரு ஆம்பள. இது கொஞ்சம் புதுசா இருக்குது. அடுத்ததா வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்துகிட்டு இவர் எப்படி லைஃப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வராருன்னு போகும்போது, அவ ஒரு நாள் லாஸ்ட்டா உண்மைய சொல்லும்போது அவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்புறமா ஃபைனலா என்னடா நடக்குதுன்னா, அவ கூட சேர்ந்து இவர் வந்து டிராவல் பண்றாரா இல்லையா? அப்படின்னு போகக்கூடிய படம் தான் "நீ ஃபாரெவர்". ஒரு புதுவிதமான ஒரு ட்ரைன்னே சொல்லலாம். ஓகே, படம் பார்க்கலாம். இந்த டேட்டிங் ஆப்ப டவுன் பண்ணி ஏமாறுறவங்களுக்கு இது ஒரு சரியான ஒரு செருப்படி குடுக்குற படம்னே சொல்லலாம். படம் வந்து சூப்பரா இருக்குங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.